உங்களுக்கு வெறும் 3 கோடுகளை மட்டுமே கொண்ட ஒரு சதுரத்தை வரைய தெரியுமா? என்னப்பா சொல்கிற, 4 கோடு தான்ப்பா அதுக்கு பேர் சதுரம், வெறும் 3 கோடு மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் முக்கோணம்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, நானுமே கூட அப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்குமே கூட புரியும். ஏன்னா அது ட்ரிக்ஸ் தெரியாத வரைக்கும் யாருக்குமே முடியாத காரியம் தான். பட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக முடியும் சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எப்படி வெறும் 3 கோடுகளை மட்டுமே கொண்டு ஒரு சதுரத்தை வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இப்போது ஒரு 10 செகண்ட் நான் வெயிட் பண்ணுறேன். அந்த மண் கீழே ஃபுல்லாக விழுற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் சொல்கிறேன். அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்குது, ஆன்சர் கண்டுபிடிச்சி அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னங்க கண்டுபிடிக்க முடியலையா? ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம கொடுத்த கொஸ்டின் 3 கோடுகள் கொண்ட சதுரம் வரையணும் அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ நம்ம டைரெக்டாக பார்க்காம இன்டெரக்டாக கொஞ்சம் ட்ரிக்கே யோசிச்சோம்னா ரொம்ப சிம்பிள் தாங்க.